அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வந்து அந்த மிஷின் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்துட்டு கோட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம SSH ஃபைல்ல வந்துட்டு சம் சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும், சம் இதை ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் SSH சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம இந்த செட்டப் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, நான் ஆல்ரெடி வந்துட்டு AWS கன்சோல் வந்துட்டு ஒரு D2 மைக்ரோல Ubuntu 18.04 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதான் Ubuntu அட் நம்மளுடைய ஐபி. ஓகேவா? ஓகே, இப்போ டைரக்டா லாகின் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தான் நமக்கு வெரிஃபிகேஷன், அதாவது கூகுள் ஆத்தென்டிகேட்டர் வெரிஃபிகேஷன் கீ நமக்கு வேணும். அதை தான் நம்ம செட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் இன்ஸ்டன்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணதுனால நமக்கு இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்கேஜ் வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். APT அப்டேட். ஓகேங்களா? தென் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டர் இன்ஸ்டால் பண்றோம். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கூகுள் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி கமாண்ட் லைன்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, எஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து அந்த QR கோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் வந்துட்டு ஜூம் அவுட் பண்ணிட்டு, ஏன்னா அப்பதான் நம்மளால ஸ்கேன் பண்ண முடியும் என்னுடைய மொபைல்ல. நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் என்னுடைய மொபைல்ல கூகுள் ஆத்தென்டிகேட்டர் எப்படி நம்ம வந்து AWS கன்சோல் செட் பண்ணுமோ அது மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வித் இந்த ஐபி அட்ரஸோட எனக்கு வந்துட்டு இங்க இது செட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓகே, தென் சில செட்டிங்ஸ் கேட்கும், எஸ்ஆர் நோ கேட்கும், நம்ம கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு டைம் டியூரேஷன்ல நமக்கு ரன் ஆகணும் காட்டணும், எவ்வளவு முறை வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்றதுக்கான இது எவ்வளவு டைம் வந்து போடுறது, 3 டைமா 8 டைமான்னு கேட்குது. இதெல்லாம் நம்ம வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் எல்லாரும் கெஸ் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதெல்லாம் நீங்க கொடுத்து முடிச்சுட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபைல நம்ம சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு pam.d அப்படின்ற இந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய SSD ஃபைல வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது நம்ம AWSல பண்றதுனால டிஃபால்ட்டா SSH வந்து உள்ள கான்ஃபிகர் ஆயிருக்கும். இதுல நீங்க வேற ஏதாவது மிஷின்ல நீங்களோட ஓன் லினக்ஸ்ல நீங்க பண்றதா வந்து SSH வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க போட முடியும். சரிங்களா? ஓகே, இதுல வந்துட்டு காமன் ஆத்தென்டிகேஷன் வந்துட்டு நீங்க என்ன இது பண்ணிடணும், ஹைட் பண்ணிடணும். தென் இந்த ஃபைலை வந்து இந்த லைனை வந்து நீங்க ஆட் பண்ணணும். சரிங்களா? நான் அந்த லைனை வந்து ஆட் பண்ணிடுறேன். அந்த காமன் ஆத் வந்து மேலே இருக்கு, சாரி, இதை வந்து நான் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ரெண்டாவது ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SSD ஃபைல். SSD நம்ம நார்மலாக கான்ஃபிகரேஷன் மெயின் ஃபைல், அதை வந்து காப்பி பண்ணிட்டு நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இந்த ஃபைலில் வந்துட்டு நம்ம இந்த லைன் வந்து ஆல்ரெடி நோ இருக்கும், அதாவது சேலஞ்ச் ரெஸ்பான்ஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து நோ இருக்கும், அது எஸ் கொடுக்கணும். தென் ஒரு லைன் வந்து இதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே அப்படியே போனீங்க அப்படின்னா அந்த லைன் இருக்கும், இந்த இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து அதை காப்பி பண்ணிடலாம். தென் மேலே போயிட்டு அந்த நோ இருக்க இடத்துல எஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே, அவ்வளோதான், சேஞ்சஸ் முடிஞ்சு. நீங்கள் இப்போ இது ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு விஎம்ல ரன் ஆகக்கூடிய லினக்ஸ் மிஷின் இல்லை AWS நம்ம இது பண்ணி பார்க்குறோம். AWS நீங்கள் செட் பண்ணி பார்க்கலாம். எந்த காரணம் கூட உங்களுடைய பேஸ் மிஷின் உபுண்டு மிஷின் அதில் நீங்கள் செட் பண்ணி பார்த்துறாதீங்க. அப்படி செட் பண்ணீங்கன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது அதுக்கப்புறம். சரிங்களா? உங்களை டிஃபால்ட்டாலே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு உங்களை லாகின் பண்ண முடியாது, அது இஷ்யூ ஆகிடும். சரிங்களா? அதனால SSH வச்சு நம்ம லாகின் பண்ணக்கூடிய மிஷின், அதாவது ஒரு விஎம்ல ரன் ஆகலாம். இல்லை அப்படின்னா AWS இந்த மாதிரி க்ளவுடில் ரன் ஆகக்கூடிய மிஷினுக்கு நீங்கள் இதை செட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ரீசெட் பண்ணியாச்சு. ஐ ஜான் நம்மளுடைய டெம்பிள் நேமு, தென் உபுண்டு அட்டு நம்மளுடைய பப்ளிக் ஏபி. ஓகேவா? ஓகே, பப்ளிக் ஏபி போட்டாச்சு. இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு வெரிஃபிகேஷன் கோட் கேட்குதுங்களா? இப்போ என்னுடைய மொபைலில் அதோடைய பப்ளிக் ஏபியில் லோக்கல் ஐபி வச்சு எனக்கு வந்துட்டு இங்கே ஆத்தென்டிகேட் ஆகிட்டு இருக்கு, கோடு ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அந்த கோடை நான் வந்து போகிறேன் இப்போ நான். சரிங்களா? ஓகே, 117041. ஓகேவா? இப்போதான் நமக்கு லாகின் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி தான் நம்ம வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் ஆன் ப்ரோம்ல மட்டும்தான் நம்ம லாகின் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்போம்.
நம்ம ஆஃபீஸ் இதில் மட்டும்தான் நம்ம மெசேஜ் லாகின் பண்ணுற மாதிரி நெட்வொர்க் ஏசிஎல் இல்லைன்னா நம்ம வந்துட்டு செக்யூரிட்டி குரூப்பில் கொடுத்துருப்போம். அதை தாண்டி பெம்ஃபைல் இருந்தால் தான் லாகின் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் என்வாரன்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி, அடிஷனல் செக்யூரிட்டி எப்படி நம்ம மெயிலுக்கு இல்லைன்னா ஏடபிள்யூஎஸ் ரூட்டுக்கு கன்சோலுக்கு எப்படி கொடுக்குறோமோ, யூசருக்கு எப்படி கொடுக்குறோமோ, சேம் திங் வந்து நம்ம ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு நம்மளோட ப்ரொடக்ஷன் என்வாரன்மெண்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட வெரிஃபிகேஷன் கோட் இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும், உங்களால் லாகின் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். ஓகேங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு AWS ஆர் லினக்ஸ் ஒரு ரிலேட்டடான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.